ஹாய் சிஸ்மி பிரியாதிஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம வந்து கிரிட் ஒர்க் போட்டுட்டோம். ஸோ அதோட கண்டினியூஸ் வீடியோ தான் இது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நம்ம டபுள் லைன்ஸ் போட்டு தான் நம்ம செக் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நான் வந்து 3 லைன்ஸ் போட்டு நம்ம வந்து செக் பேட்டர்ன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிசைன்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் பார்த்தோன்னே போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் நான் இப்போ கோன்லேயே ஸ்ட்ரைட்டாக போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோலாம் பார்த்துட்டு வந்து நெக்ஸ்ட் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ அதோட கண்டினியூஸ் வீடியோவாக தான் அதாவது இந்த செக் பேட்டர்ன்ஸ் ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ என்னென்னா நம்ம வந்து செக் பேட்டர்ன்லேயே 3 லைன்ஸ் வச்சு நம்ம வந்து போட்டுக்கிறோம். ஓகே, ஸோ மோஸ்ட்லி இந்த லைன்ஸு கொஞ்சம் நேராக வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த செக் பேட்டர்னுக்குள்ளேயே நம்ம வந்து சின்ன சின்ன பாக்ஸாக போட்டு கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்குள்ளே ஒரு சின்ன பாக்ஸ் அதே டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எண்டிங்லலாம் அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம சைஸாக கரெக்டாக போட்டுருங்க. அண்ட் வந்து இப்போ நம்ம போட்டதுலேயே மேலே வந்து ஒரு லைன்ஸ் இழுக்க போகிறோம். ஓகே, அதாவது அந்த பாக்ஸில் நடுவில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் வர மாதிரி நம்ம அந்த லைன்ஸ் ஃபுல்லாக போட்டிருக்கோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த மீட்டிங் பாயிண்டில் வந்து லைட்டாக டாட் வைக்கிறோம். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ நம்ம பாக்ஸ் போட்டதை சுற்றி மட்டும் நம்ம வந்து ஃபில்லிங் கொடுக்குறோம். ஸோ அந்த பாக்ஸை மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரி நம்ம வந்து சுற்றி ஃபில்லிங்ஸ் கொடுக்குறோம். ஸோ இந்த வீடியோ வந்து நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக போட்டால் உங்களுக்கும் பொறுமை இருக்காது. ஸோ ரொம்ப டைமும் எடுக்கும். ஸோ அதனால நான் என்ன ஃபாஸ்டன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஈஸியாக எல்லாேருக்கும் புரிகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் நான் வீடியோ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன். ஓகே, ஸோ புரியலைன்னா எப்பவும் போல் குரூப்பில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த செக் பேட்டர்ன். ஸோ இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கிரிட் டிசைன் வந்து ஒரு சிம்பிள் லுக்கில் தான் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு செக் பேட்டர்ன் என்னென்னு பார்த்தலாமா. சேம் அதே மாதிரியே 3 லைன்ஸ் க்ரியேட் பண்ணி நம்ம செக் பேட்டர்ன் போட்டுக்கிறோம். ஓகே, ஸோ மோஸ்ட்லி லைன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி போட்டுக்கோங்க. லைன் வரலைன்னா பென்சில் வச்சு போட்டுட்டு கூட ட்ரை பண்ணுங்கள். ஆனால் மோஸ்ட்லி நீங்கள் இப்போ வந்து நம்ம ஓரளவு நிறையா நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். ஸோ மோஸ்ட்லி பென்சில் இல்லாமல் இப்போ லைன்ஸ் வந்து அப்படியே போடுங்க. கொஞ்சம் இந்த வீடியோவில் தர மாதிரி கொஞ்சம் லைட்டாக டிஸ்டன்ஸில் கொஞ்சம் ஷேக் ஆகி வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் பட் கரெக்டாக போட்டுருங்க. ஓகே, நான் இப்போ வீடியோ எடுக்கிறனால என்னால் அங்கிட்டும் இங்கிட்டும் திருப்ப முடியாதனால எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுது. பட் நீங்கள் வந்து உங்கள் கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி தான் வச்சு போடுவீங்க. ஸோ அப்போ கொஞ்சம் நீட்டாக போட பழகுங்க. ஸோ இப்போ வந்து உள்ளே அந்த செக் பேட்டர்னுக்குள்ளே இந்த மாதிரி நம்ம ஒரு டாட் வச்சுட்டு 3 சைடுமே அந்த பெட்டல்ஸ் வர மாதிரி போட்டுக்கிறோம். ஓகே, அப்படி டாட் வச்சு வரலைன்னா நீங்கள் ப்ளஸ் சிம்பிள் போட்டு கூட நான் வீடியோ இந்த டிசைன் க்ரியேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதுமாரி ப்ளஸ் சிம்பிள் லைட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டு பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாத்துலேயுமே லைட்டாக நடுவில் வந்து டாட் வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் லைட்டாக ஷேட் கொடுத்துக்கிறோம். அந்த ஒவ்வொரு பெட்டல்ஸ்குள்ளேயும் லைட்டாக ஷேட் கொடுத்துக்கிறோம். ஒரு 3D லுக்கில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது. ஸோ இதுவுமே நல்லாயிருக்கும், பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த 3 லீவ்ஸ் போட்டோம் பார்த்திங்களா, அதுக்கு பக்கத்தில் ஸ்பேஸ் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து நம்ம சதுர ஷேப்புக்கு நம்ம லைட்டாக போடுறோம். ஓகே, வீடியோ பார்த்தா உங்களுக்கே புரியும். குட்டியாக ஒரு சின்ன சதுரம் வர்ற மாதிரி தான் நம்ம போடுவோம். ஸோ மீதி தெரிகிற ஸ்பேஸ் ஃபுல்லாமே நம்ம ஃபில்லிங்ஸ் கொடுத்துருவோம். ரொம்ப பொறுமையாகவும் நீட்டாகவும் வரணும். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே போடுங்க. அண்டு இதெல்லாம் பார்க்கும்போது நீட்டாக வரணும்னா ஃபஸ்ட்டு நம்ம பொறுமை ரொம்ப முக்கியம். ஸோ டிசைன் போடும்போது நான் எப்போவுமே சொல்லுவேன், ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, அப்போ தான் நமக்கு நீட்டாகவும் வரும். ஸோ இப்போ நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். ஸோ இனிமேல் பென்சில் நமக்கு தேவைப்படாது. ஸோ இல்லை எனக்கு பென்சில் போட்டால் தான் கொஞ்சம் வருதுன்னா சரி, ஓகே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இது ப்ராக்டிஸ் சீசன் தான். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி இப்போ பென்சில் யூஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணி பாருங்கள். சுத்தமாக வரல அப்படின்னா மட்டும் பென்சில் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் லைன்ஸ்லாம் போட்டு பழகுங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த செக் பேட்டர்ன். இதோட ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் நம்ம க்ரியேட் பண்ணலாமா. ஸோ இதுக்கு வந்து நான் ஆல்ரெடி 3 லைன்ஸ் போட்டு வச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி சேம் அதே 3 லைன்ஸ் தான். ஸோ அதனால தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போடல. ஸோ நீங்கள் போட்டுக்கோங்க. அண்ட் உள்ளே வந்து நம்ம லோட்டஸ் வர மாதிரி போடுறோம். ஸோ லோட்டஸும் ரொம்ப சிம்பிளாக தான் போட்டிருக்கேன், பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி லோட்டஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நம்ம லோட்டஸ் வந்து ஏற்கனவே ஆல்ரெடி குரூப்பில் நிறைய வீடியோஸும் சென்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் நம்ம சேனல்லையுமே நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ தெரியல லோட்டஸ் போட தெரியலனா நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் இதை ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நான் எப்போவுமே சைட்லலாம் நம்ம லோட்டஸ் வரும்போது சேம் அதே மாதிரி கவர் பண்ணுற மாதிரி தான் போட முடியும். ஸோ இதிலே பாருங்கள் நான் சைடில் லோட்டஸ் எப்படி போட்டிருக்கேன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி போட ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஃபஸ்ட்டு லோட்டஸ் போடுறதுக்கு
ஃபில்லிங்ஸ் சுற்றி கொடுக்கறதுக்கு முன்னாடி லோட்டஸை ஹைலைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃபில்லிங் கொடுங்க. அது கொஞ்சம் பார்க்க நீட்டாகவும் இருக்கும், லுக்கும் நல்லாயிருக்கும், மெர்ஜும் ஆகாது. ஓகே, எப்போவுமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு இடத்துல ஃபில்லிங் கொடுக்க போகிறோன்னா நம்ம ஃபஸ்ட்டு அந்த டிசைனை கொஞ்சம் ட்ரையாக விட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஃபில்லிங் கொடுக்கலாம். ஓகே, லோட்டஸ் வந்து நான் போட்டுட்டு நடுவில் மட்டும் லைட்டாக ஷேட் கொடுத்துட்டு ஒரு டாட் வைக்கிறேன். ஓகே, நம்ம எப்போவுமே லோட்டஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி தான், சேம் அதே லோட்டஸ் தான் இதில் வந்து நம்ம குட்டியாக க்ரியேட் பண்ணிக்கிறோம். அதாவது இந்த செக் பட்டன்ஸ்குள்ளே வர மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ ஃபில்லிங்ஸ் வந்து கொடுக்கும்போது ட்ரை ஆனதுக்கப்புறம் கொடுங்க. ஸோ கொடுக்கும்போது பார்த்து கொடுங்க, ஏன்னா நம்ம கையை வச்சு நம்மளே அதை வந்து மெர்ஜ் பண்ணி விட்டுறக்கூடாது. ஸோ அதனால் பார்த்து பொறுமையாக கொடுங்க. ஸோ இந்த கிரிட் டிசைனோட ஃபைனல் லுக் இது தான். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஒரு சூப்பராக யூனிக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் வந்து சேம் இதேமாரி கொஞ்சம் ட்ரை பண்ண பாருங்கள். அண்ட் என்னென்னா இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் கிரிட் டிசைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டபுள் லைன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளே வர எப்போவுமே லைன்ஸ் வந்து நடுவில் போடுவோம். ஸோ இது எப்படின்னா அந்த மேலே போடுற லைன்ஸுமே சென்டர் லைனுக்கு பக்கத்துலையும் அந்தமாரி ஃபோர் சைடுமே சென்டர் லைனுக்கு பக்கத்தில் போடுற மாதிரி இருக்கும். சென்டராக போடாமல் சென்டர் லைனுக்கு பக்கத்தில் போடுற மாதிரி இருக்கும். ஒரு பாக்ஸ் எடுக்கிங்கன்னா அந்த பாக்ஸில் வந்து சென்டர் லைனில் போடாமல் சென்டராக போடுற லைனுக்கு பக்கத்தில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு அந்த சிம்பிள் இருக்கும்ல, ஸோ அது மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த டபுள் லைனாக கொடுத்துருக்கதை வந்து ஃபில்லிங் கொடுத்துக்கிறோம். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து நம்ம ஏற்கனவே பார்டர் டிசைனில் க்ரியேட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ சேம் தான். பட் இதில் என்ன பண்ணுறோன்னா நம்ம அந்த செக் பேட்டர்ன்ஸ்குள்ளே அந்த ஒரு கிரிட் மாதிரி நம்ம கிரிட் டிசைனாக மோஸ்ட்லி என்ன ஃபில்லிங்ஸு ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதேமாதிரி நம்ம இதில் ஃபில்லிங்ஸ் கொடுத்து ஹைலைட் பண்ணி காட்டுறோம், அவ்வளோதான். ஸோ லாஸ்ட்டாக பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், இப்போ உங்களுக்கு விசிபிளாக தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு இந்த விநாயகர் சிம்பிள் சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி தான் இது இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் நல்லாவே அதை ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம 3 லைன்ஸ் போட்டு உள்ளே ஒரு பாக்ஸ் போட்டும் கூட நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ அப்படி க்ரியேட் பண்ணும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்காக ஒரு டிசைன் தான் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இதில் நீங்கள் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்கள் சாய்ஸ் தான். ஸோ இப்போ நம்ம வந்து எல்லா கிரிட் டிசைனுமே நம்ம போட்டு காட்ட முடியாது. ஸோ நம்ம வந்து பேசிக்காக என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த கிளாஸில் சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் க்ரியேட் பண்ணுறது எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். ஓகே, ஸோ இப்போ சேம் அதே மாதிரி நம்ம டபுள் லைன் போடுறோம் நெக்ஸ்ட் கிரிட் ஒர்க்குக்கு. ஸோ டபுள் லைன் போட்டுட்டோம். இப்போ உள்ளே வந்து சேம் அதே மாதிரி நான் சொன்னாலே ஏற்கனவே அதுமாதிரி உள்ளே ஒரு செக் பேட்டர்ன் போட்டுக்கிறோம். ரொம்பலாம் டிஸ்டன்ஸ் கொடுக்காம லைட் டிஸ்டன்ஸில் தான் நம்ம செக் பேட்டர்ன், அதாவது உள்ளே ஒரு பாக்ஸ் குட்டியாக போடுறோம். ஓகே, இப்போ இதே டிசைன் மேலே வந்து நம்ம சேம் அதே தான் கொடுத்தோம். பட் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து அந்த நடுவில் லைன்ஸ் வர மாதிரி கொடுத்தோம். பட் இதில் வந்து என்னென்னா நம்ம செக் பேட்டர்னுக்குள்ளே அந்த பாக்ஸ்க்குள்ளே மட்டும் ஒரு ப்ளஸ் சிம்பிள் வர மாதிரி நம்ம கொடுக்குறோம். ஓகே, ஃபுல்லாக நான் கொடுக்கல, அந்த பாக்ஸுக்குள்ளே மட்டும் வர மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா கரெக்டாக புரியும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இடையில கொஞ்சம் டிப்ஸும் சொல்வேன். ஸோ அதுக்காக தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுவேன். ஸோ இப்போவும் நான் சொல்லிடுறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல் வீடியோவும். ஸோ எப்போவுமே நம்ம வந்து ஒரு செக் பட்டன் ப்ளஸ் போட்டுட்டு அதில் ஒரு இன்ட்டு போட்டுட்டு இந்த டிசைனுமே நம்ம பார்டர் டிசைனில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். சேம் அதே தான் கொண்டு வந்திருக்கோம். பட் அது வந்து பார்டர் டிசைனில் க்ரியேட் பண்ணது. ஸோ இதை வந்து நம்ம இந்த கிரிட் ஒர்க்கில் எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதுவுமே கொஞ்சம் நீட்டாகவும் அழகாகவும் தான் இருக்கும். ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வந்து இந்த மாதிரி நீங்களும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட் பண்ண பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம எல்லாத்துலேயுமே அந்த இது கொடுத்துட்டு அகைன் வந்து நம்ம அந்த பாக்ஸை மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டுறதுனால பாக்ஸை சுற்றி நம்ம வந்து ஃபில்லிங் கொடுத்துருவோம். ஸோ மேலே போட்டும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண மாதிரியே தான் இதுவும். அங்கே வந்து நம்ம ப்ளஸ் சிம்பிளில் நடுவில் மட்டும் டாட் வச்சோம். இங்கே வந்து நம்ம ப்ளஸ் சிம்பிள் போட்டு அதுக்குள்ளே ஒரு இன்ட்டு போட்டு அதே மாதிரி 4 சைடுமே டாட் வச்சு அந்த வைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த கிரிட் டிசைன் வந்து ரொம்பவே ஈஸி. இதுக்கு முன்னாடி நம்ம போட்டது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா பென்சில் வச்சு உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி தான் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இது ரொம்ப ஈஸின்னு நான் வீடியோவும் ஃபாஸ்ட்டாக வச்சிட்டேன். ஸோ இந்த கிரிட் டிசைன் எல்லாமே நீங்களே பார்த்த உடனே கூட க்ரியேட் பண்ணிடுவீங்க. ஸோ இருந்தாலுமே நான் வந்து நான் ஃபஸ்ட்டு வாய்ஸ் கொடுக்க வேணாம்னு நினச்சேன். பட் வாய்ஸ் கொடுத்தா தான் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விஷயம் புரியாமல் இருக்கலாம். ஸோ அதனால் வாய்ஸ் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ கொஞ்சம் வீடியோ ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது எல்லாமே தெரியுங்கிறனால தான் நான் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதான் நம்மளோட கிரிட் டிசைனோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
சூப்பராகவே வந்துருந்துச்சு ஃபைனல் லுக். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அண்ட் நம்மளோட ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் ஜாயின் பண்ணாதவங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து ஜாயின் பண்ணவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பிக்சர்ஸை குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.